அன்புக்குரியவர்களே, 2 நாளாகமம் 7:14 இப்படியாய் வாசிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார் கர்த்தர். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அவர் சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என்னை தெய்வமாக கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். செய்ய வேண்டிய காரியங்கள் 4 சொல்லுகிறார். நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி, ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை தேடி உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் திரும்பினால், இந்த 4 காரியங்களை நீங்கள் செய்தால், அவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களுடைய தேசத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய சபையில் க்ஷேமத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? கர்த்தருடைய முகத்தை தேடுவோமா? நம்முடைய பொல்லாதவைகளெல்லாம் விட்டுவிட்டு அவரை மாத்திரமாக நான் நோக்கி பார்க்கிற பொழுது, அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தோடு மாத்திரமில்லாமல் நம்முடைய தேசத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையிலே, வேலை ஸ்தலத்தில் நமக்கு க்ஷேமத்தை கட்டிடுகிறதா இருக்கிறார். பாருங்கள், அந்த தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே நம்முடைய அன்பின் சமூகங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி கர்த்தாவே, நம்முடைய வேத வார்த்தைகளின்படியாய் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம். அதோடு மாத்திரமில்லாமல் உம்முடைய முகத்தை தேடுகிறோம். சுவாமி, எங்கள் பொல்லாதவைகள் எல்லாம் விட்டு உம்மை மாத்திரமே பற்றி கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் நாங்கள் கேட்கிற ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் கர்த்தர் நீர் கேட்டு ஆண்டவரே எங்கள் பாவங்களை முதலாவது மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபத்தில் இவைகளெல்லாம் கேட்கிறோமோ அவைகளெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மை தேடுகிற பிள்ளைகளாக, உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்தும் ஆண்டவரே. கிருபையினாலே ரட்சித்து கொண்ட தேவன், கிருபையினால் ஆயுஷ்நாளை பெருக பண்ணுகிற தேவன், அதே கிருபையினாலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மை தேடவும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் எங்களை கிருபை செய்வீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.